அப்படின்னு எல்லாரும் ரொம்ப முக்கியமானவங்கெல்லாம் வழிபட்ட தலம்னு திருநாவுக்கரசர் போட்டுகின்றார். இந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள்கின்றார், திருமங்கலக்குடியில் எழுந்தருள்கின்றார். இங்கு இதே பண் இந்தலத்தில் அருளி செய்த பதிகம். இறைவன் எப்படின்னா, பழமைக்கும் பழமைக்கெல்லாம் பழமை அவர் தான், புதுமைக்கெல்லாம் புதுமை அவர் தான். அதுக்கு ஞானசம்பந்தர் சொல்றாரு, ரொம்ப பழையவன் சிவபெருமான், மிகப்பெரிய பழைய, ரொம்ப பழையவன் யாருன்னா சிவபெருமான் தான். அத்தகைய பழையவனாகிய சிவபெருமான் மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற இடம் திருமங்கலக்குடியினர். அவர் மகிழ்ந்து வீற்றிருக்கின்றார். அப்ப மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற பெருமானிடம் சென்று நாம் வணங்கி அவர் அருளை நாம் பெற வேண்டும் என்று பேசிய பெருமான் அடுத்ததாக அருள்கின்றார். 3வது பாடலிலே யாரெல்லாம் சிவபெருமானை அன்போடு அவனுடைய திருவடிகளை வணங்குகிறார்கள். அன்புல 2 இருக்கு இல்லைங்களா? மெய்யன்பு அப்படின்னு சொல்றார் மாணிக்க வாசகர் சொல்றார். மெய்யன்புன்னு ஒன்று இருந்தா பொய்யன்புன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். பொய்ன்னு எதுவுமே உலகத்தில் 2 இருக்குங்க. இன்பம் துன்பம், இருள் வெளிச்சம் இல்லைங்களா? லாபம் நட்டம், ஆண் பெண், எல்லாமே 2 தான் உலகத்துல. அப்ப எல்லாம் 2 தான் இருக்கும். அதனால அன்புலையும் மெய்யன்பு இருக்கு, பொய்யன்பு இருக்கு. இந்த மெய்யன்பு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா சாதனத்துல வரும். சாதனம் மெய்கண்டர் பெருமாள் சாதனவியல் சொல்றாருல, அந்த சாதனவியல்ல நம்ம அந்த சாதனை செய்யணும். சாதனம் என்பது வட சொல், தமிழ்ல பயிற்சி. அந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் போது மெய்யன்பு உங்களுக்கு வரும். எல்லாமே இந்த உலகத்துல நாம ஏன் பிறந்தோம் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கிறோம். பயிற்சிக்கு தான் பிறந்திருக்கோம். இந்த பயிற்சியின் மூலம் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அந்தந்த ஆன்மாவுக்கு தக்கவாறு இங்க ஒரு ப்ராசஸ் நடக்குதுங்க. உலகத்துல கோடான கோடி உயிர்கள் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் சாமி ஒரு சேர ஐந்தொழில் தான் புரிகிறார். எல்லாத்துக்கும் ஒரே ஐந்தொழில் தான். நம்ம அளவுல இதை செய்ய முடியுமான முடியாது. நம்ம எப்பவுமே நம்மள மாதிரி இறைவனை ஒப்பிடுறோம். அப்படி இல்லை. நமக்கும் அவருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய இருக்கு. அதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்றார், இருக்கிறதுலே ரொம்ப கீழே யாருன்னா நான் தான் அப்படின்னாரு. இருக்கிறதுலே ரொம்ப மேல பெரியவர் யாருன்னா சிவபெருமான். உயர்ந்தோன் தாழ்ந்தோன், நான் தான் தாழ்ந்தோன், உயர்ந்தோன்னா சிவபெருமான் தான். இது எவ்வளவு பெரிய அந்த பண்பு யாருக்கு வரும்? இதுதான் அந்த சிவனடிமை பூண்ட பண்பு. சிவபெருமான் உடைய திரு அடியை நம் முடி மீது எப்போ வைக்கிறாரோ அப்பதான் அடியார். அடியாருக்கு என்ன பொருள்? அடியார் அடியார் நம்ம என்ன சொல்றோம்? அடியார்னா யார்? இறைவனுடைய அடி, அந்த திருவடி ஒருவருடைய முடி மேல் இருக்க வேண்டும், அதாவது தலைமையில் இருக்க வேண்டும். அது அப்பதான் அடியார். இது எப்படி வாய்க்கும்? எத்தனை பேருக்கு வாய்க்கும் அப்படின்னு வருது. அது பெரியவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இறைவனுடைய திருவடியை தன் முடிமேல் வாங்கி கொண்ட ஞானிகள் நமக்கு சொல்றாங்க. அந்த திருவடியை நம் முடிமேல் சாமி வைப்பார். அதுக்கான மார்க்கம் உண்டு. அந்த மார்க்கத்தின் வழி நின்று அதனை அனுபவித்தவர்கள் நமக்கு கொடுக்கறதா அந்த மாதிரி ஞான நூல்கள், தேவார திருமுறைகள் எல்லாமே தான். வேதங்கள், சாஸ்திரங்கள், அறிவு நூல்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே. அறிவு அப்படின்னா தமிழ் வார்த்தை, சமஸ்கிருத ஞானம் சொல்றோம். ஞான நூல்கள், ஞான நூல்களை அருளியவர்கள் யாரு? ஞானிகள். ஞானிகள், ஞானம் என்ற அறிவு, அறிவுடையவர்கள். அதை நம்ம தமிழ்ல அறிஞர்னு சொல்றோம். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த அறிவு அவர்களுக்கு எப்படி வந்தது? இந்த அறிவு அவங்களுக்கு எப்படி இருந்தது? பொதுவாக நம்ம உலகத்தில் இருக்கிறோம். ஒரு ஊர்லேயே ஒரு எடுத்துக்கோங்களேன், ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதை யாராவது ஒருத்தர் எல்லாராலையும் ஈர்க்கப்படுவராக ஒருத்தர் இருப்பார். ஏன்னா அவர் மற்றவங்களுடைய அறிவு அவருக்கு கொஞ்சம் மிகுதியா இருக்குன்னு அர்த்தம். அறிவு மிகுதியா இருந்தா அந்த அறிவு மற்றவங்களை ஈர்க்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள்ட்ட போய் நம்ம நிற்போம். அப்படித்தானே கேள்வி. அதான் ஈர்ப்புன்றது. அதுதான் அது. ஏன் அப்படி அந்த அறிவு அப்படின்னா அது எல்லாமே ஒரு தவத்தின் விளைதான். உலகியல் தவம், உலகியல் தவத்தின் மூலமா அந்த அறிவு, அது உலகியல் அறிவு இல்லைங்களா?
இறைவனை நோக்கி செய்கின்ற தவத்தின் மூலம் வருகின்றது. அது இறையறிவு, பதியறிவு, சிவஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தினால் விளைவதுதான் மெய்யன்பு. மெய்யன்புக்கு தான் சொல்ல, மெய்யன்பது உண்மையான ஞானத்தால் விளைந்தது. அப்படி யாராவது விளைந்திருக்கிறார்களா? ஆச்சாரியார்கள், நமது 63 நாயன்மார்களுக்கு விளைந்திருக்கிறது. ஏன்னா இறைவனுடைய அடி அவருடைய முடியில் இருந்தது. அடி முடியில் இருந்ததுனால அவங்க அடியார். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடியாருடைய இலக்கணம் இறைவனுடைய அடி நம் முடி மீது இருக்க வேண்டும். இது நம்ம தாடலை யோகம் சொல்லுவாங்க. தாடலை, அது பாருங்க, தமிழ்ல ஒரு சிறப்பு பாருங்க. 2 சொல்ல ஒரு சொல்லாகி இருக்கிறாங்க. தாள், தலை. இறைவனுடைய தாள், தாள்னா திருவடி, அந்த பாதம். இறைவனுடைய தாள் நம்ம தலைமையில இருக்கிறது. தாள், தலை, யோகம். அது தாடலை யோகம் என்று சாஸ்திரம் பேசுகின்றது. இந்த தாடலை யோகம் நம்ம யோக மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற யோகம். அது பயிற்சி நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வருவது. அதனாலதான் பொதுவாக நம்ம சாஸ்திரங்கள்ல அடியார் என்பது சொல்லுக்கு என்ன இலக்கணம் என்று சொல்லிவிட்டால், நாம் உண்மையான அடியார் யார் என்பதை அது ஆண்டவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒருத்தட்ட வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் என்னைய அவர் வேலைக்கு எடுத்திருக்கிறார். அந்த எஜமானர் எனக்கு வேலைக்கு எடுத்ததுனால நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்லலாம் இல்லைங்களா? அவர் எடுக்கலைன்னா நம்ம ஒரு வேலையை பார்க்க முடியாது இல்லை. அப்போ அவரை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எடுத்துக்கலாம். அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு அந்த ஆன்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும். இது 2வது தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இறைவன் நம்மளை ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இல்லைங்களா? அது உண்மைதான். அதைத்தான் நம்ம பெரியவங்க மனசாட்சி அப்படின்வாங்க. மனத்துக்கு ஒரு சாட்சி இருக்குதுங்க. அது என்ன பண்ணணும்னா, அந்த கருவி எப்போதும் உண்மையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மையை மட்டும் அந்த மனசாட்சி சொல்லும். நம்ம தவறு செய்யும் போது அது செய்யாதேன்னு முதல்ல அது செய்யும், சொல்லும். ஆனால் மீறி தான் எல்லாரும் செய்கிறாங்க. அது எப்போதுமே இறைவனால் கொடுக்கப்பட்டது இருக்குது. அந்த மனசாட்சியை நாம் பற்றி கொண்டோன்னு வைங்க, ஒரு பிரச்சனை இல்லையே. ஆனால் அது சாதாரணமாக பற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. அதான் பிரச்சனை. ஏன் முடியலை அப்படின்னா, உலக வசப்பட்டவர்களுக்கு அது முடியாது. அதான் உண்மை. உலக வசப்பட்டவர்களுக்கு அது முடியாது. உலக வசப்பட்டு அதில் துன்பத்தில் ஆழ்ந்து கொஞ்சமாவது அதில் உவட்டல், அருமையான வார்த்தை சாஸ்திரம், உவட்டல் ஏற்பட்டால் அது நடக்கும். கொஞ்சமாவது உவட்டல்னாங்க, கொஞ்சமாவது 1% அப்படி இருந்தால் கூட போதும் சொல்றாங்க பாருங்க. அப்போ நம்ம பலருக்கும் அது 1% கூட வரலைன்னு மட்டும் தெளிவாக தெரிகின்றது. அதில் உவட்டல் ஏற்பட்டாலுடைய இறை மார்க்கத்தில் செல்ல முடியாது அப்படின்னு தெரியும். சரி, இறை மார்க்கத்தில் செல்வதால் என்ன நலன் அப்படின்னு நம்ம அதை கேட்டலாம். ஒரு கேள்வி, இறை மார்க்கத்தையே செல்லாம விட்ட என்ன அப்படின்னா, நீ அந்த வினைக்கு இந்த வினைக்கு அனுபவிச்சுட்டு, இந்த வினைக்கு அந்த வினைச்சுட்டு இப்படியே நீ போக வேண்டியதுதான் அப்படின்னு நான் சொல்ல. ஞானசம்பந்தர் சொல்றாரு, பாட்டது என்ன, அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அது தெரிவே. என்னப்பா நீ அந்த வினைக்கு இந்த வினை இப்படியே எத்தனை நாள் தான் நீ உழண்டிட்டு போற, அதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு கேட்பார். இதை ஒரு சினிமா படத்தில் ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. நந்தனார் படத்தில் இந்த காட்சி எளிமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அந்த இடம் எனக்கு மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சது. அதில் நந்தனாரா சாமி பண்ணியிருப்பார், தண்டபாணி தேசிகர் இல்லைங்களா? அப்போ அந்த ஊர் பெரியவர்கள்லாம் எல்லாரும் அந்த ஊரில் உள்ள குடிச்சிட்டு போவாங்களா இல்லையா? அப்போ அவர் சொல்லுவார், அந்த ஊர் பெரியவராக இருக்கனால மற்றவங்களோட கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கும். மற்றவங்களாம் இவர் நந்தனார் சொல்கிறத யாரும் கேட்கல. ஆனால் அவருக்கு ஒரு இது இருக்கு. ஒரு நாள் மலை உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் கேட்பார், இப்போ நந்தா என்னப்பா நீ அப்படியே ஒரு சிதம்பரம் சொல்கிற, திருப்பன்கூர்னு சொல்கிற, சிவலோகநாதர்னு சொல்கிற, என்னப்பா அப்படின்னு கேட்பார். அப்போ சொல்வார், உனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு கேட்பார். அவர் ஒரு வயசை சொல்வார். நீ எத்தனை நாளைக்கு இருக்க போகிற தெரியாதப்பா. அப்போ நாம் உய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நினைப்பு உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஒரு நற்கதி அடைய வேண்டும், நல்ல நிலையை அடைய வேண்டும், எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு உவட்டல் உங்களுக்கு வரலையான்னு அப்படியே நின்றுவார் இந்த பெரியவர். நின்றுட்டு அடுத்த கணத்துலேருந்து நந்தனார் சொல்றவர் கேட்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அதுதான், அதாவது உலகியல் வாழ்க்கை
அது எப்படின்னா நம்ம வினையை கழிப்பதற்காக வந்தது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வினையை கழிப்பதற்காகத்தான் இந்த உலகியல் வாழ்க்கை வந்தது. ஆனால் மேலும் வினையை சேர்த்து கொள்வதனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் போய்விடுகின்றது. அதனால தான் நீ உய்வதற்கான மார்க்கத்தினை நீ செய், அடை அப்படின்னு பெரியவங்களாம் திருப்பி 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 அந்த கருத்துக்களை அவர்கள் பேசுகிறார்கள். இப்ப அன்போடு மெய்யன்பதற்கான விளக்கங்கள், மெய்யன்பை பற்றி சொல்லணும்னா இன்னும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அந்த நிலை வந்தது. அடுத்து 4வது பாட்டுல சொல்ற பாருங்க, குறைவிலா நிறைவே குணமில் குணமே என்று. இறைவன் குறைவே இல்லாதவர் அப்படின்னா என்ன, நிறைவுடையவர் அப்படின்ற போது டக்கு, அதாவது பெரியவங்க சொல்லும் போது இறைவனை ஒன்று சொல்லும் போது அப்படியே நம்மளே கொஞ்சம் பார்க்கணும். நமக்கு குறைதான் நிறைய இருக்கு, நிறையே இல்லை அப்படி பார்த்துடணும். அப்படி பார்த்துட்டோம்னாவே இந்த பாடலுக்கான அர்த்தத்தை நம்ம முழுசா எடுத்துக்கிட்டோம். குறைவிலா நிறைவே அப்படின்னு அவரை பாடும்போது, சாமி முருகனா அவரை பாடும்போது நம்ம அப்படியே நம்மளை கம்பேர் பண்ணணும். சில விஷயத்த அப்படித்தான் நம்ம ஒப்பீடு பண்ணணும். அப்படி ஒப்பீடு பட்டாவே எல்லாமே சரியாயிடும். அப்ப குறைவில்லாதவர் அவர், நாம குறை உடையவர். நிறைவே உடையவர் அவர், நம்ம எந்த நிறைவும் இல்லாதவர். இதுதான் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்குனர். ரொம்ப கீழே சொல்ற மாணிக்கவாசகர் அந்த வயது சிந்திக்க சொல்றாங்க பெரியவங்க. குணமே என்று முறையினால் வணங்குபவர் அப்படின்னார். முறையினால் வணங்குபவர். இந்த முறையினால் வணங்குவது சிவ ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட முறையில் வணங்கக்கூடியவர்கள். அப்ப முறையான வணக்கம், ஒரு வணக்கம் ஒன்று இருக்கு. பூஜை வணக்கம், பூஜைன்னு வச்சுக்கோங்க. பூஜையில முறையாக பூஜை செய்தல் அப்படின்னு ஒரு நிறைய ஞான சம்பந்தம் சொல்றார். முறையால் வணங்குபவர் அவங்களுக்கு ஒரு பயன் கிடைக்கிறது. விதி முறையா விதிப்படி நீ வணங்கினேனா, அந்த பூஜை செய்தேனா உனக்கு என்ன கிடைக்கும்? முன்னெறி காண்பரே. முன்னெறி என்பது முதன்மையான நெறி. எது? சிவநெறி. அப்பதான் நீங்க சிவநெறியை தெரிந்து கொள்ள முடியும். அறிவரே, அறிந்து கொள்ள முடியும். எது? நீங்க முறையா பூஜை செய்ய 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 செய்ய, அந்த வழிபாட்டை செய்ய செய்ய சிவநெறியை நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு அப்படின்னு. நல்லா கேளுங்க. சிவநெறிக்கு நீங்க வரல, வந்துட்டீங்கன்னு சொல்லல, சிவநெறியை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாட்டை சொல்றேன். முறையினால் வணங்கும் அவர் முன்னெறி காண்பரே. முன்னெறினா முதன்மையான நெறியாகிய சிவநெறியை அவர்கள் காண்பார்கள், அதாவது அறிவார்கள். அப்ப சிவநெறியை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முறையான வழிபாட்டை நாம் முதலில் செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். அடுத்த பாடலிலே, 6வது பாடலிலே, திரு மங்களக்குடி கோணை, மங்களக்குடி கூறுகின்ற அரசனை, கோண அரசனை நாதோறும் ஏத்தி, நாதோறும் நீ வழிபாடு செய், ஏத்தி குணங்கொடு கூறுவார் ஊனமானவை போயரும் உய்யும் வகையதே. இறைவனை நீ நாள்தோறும் முறையாக, அப்படின்னா பெரியவங்கள் சொல்லுகின்ற அந்த முறைப்படி நீ வணங்கினால், அந்த நெறிப்படி சிவநெறிப்படி நீ வணங்கினால் உன்னுடைய ஊனம், குற்றம், தோஷங்கள் அத்தனை நீங்கி உய்யும் வழி உனக்கு தெரியினார். அப்பதான் உய்வதற்கான வழியே தெரியுமா. நம்ம உய்யல, இதுதாயா உய்வதற்கான ரூட் மேப் அப்பதான் கிடைக்கும். அப்புறம் தான் அந்த ரூட் மேப்ல நீ கொஞ்சம் கொஞ்சமா போகணும் அப்படின்னு சொல்றாரு சாமி. அடுத்ததாக 8வது திருப்பாடலிலே, யாரெல்லாம் இறைவனை மெய்யன்பு கொண்டு ஏற்றுகிறார்களோ, அதாவது உண்மையான அன்பு கொண்டு இந்த தேவார பதிகத்தை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு கோள்களினால், நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, நவகிரக தோஷத்தை எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கத்தான் செய்யும். இப்ப சூரியன் இருக்கு, அது எல்லாருக்கும் பொது தானே. சூரியன் ஒரு கோள். இது மாதிரி நவகோள்களும் எல்லாத்துக்கும் பொதுதான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கும். ஆனா அவர்களுடைய வினைக்கு தக்கவாறு அந்த வினைகள் அவங்களை சேரும். அப்ப வினையை அனுபவிக்கிற காரணம் நவகோள்கள் கிடையாது. சூரியனா நமக்கு என்ன பண்ணுது, அது எல்லாருக்கும் நன்மை தான் செய்யுது இல்லைங்களா. அவர்களுடைய வினைக்கு தக்கவாறு அந்த துன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அது நல்வினையோ தீவினையோ அவர்களை அது தாக்குகின்றது.
அதனால நீங்கள் நவகோள்களின் மூலம் வருகின்ற துன்பங்கள், அந்த தீமைகள் அவர்களை விட்டு அகலும் ஆணையிட்டு சொல்றார். அகலும், இது உண்மையே என்று பேசுகின்றார். அடுத்து 9வது பாட்டுல சாமி சொல்றாரு, சிவபெருமானுடைய குணத்தை கூறுங்கள். ஏன் குணத்தை கூறுங்கள்னா, நாம எப்படி குணம்னா நமக்குள்ள குணம் தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஆனா இறைவன்கிட்ட இருக்கின்ற குணம் மொத்தம் 8 குணம் சிறப்பான குணமா நம்ம சாஸ்திரம் பேசுங்க. இது சொன்னா விரிவா போகும், எல்லாமே உயர்ந்தது. அந்த 8 குணங்களை நம்ம சொல்லிட்டு இருந்தாவே நம்மளுடைய அந்த வினைகள் எல்லாம் போகுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. 8 குணத்தில் இது ஒரு குணம். இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன் அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு ஆணவம் கண்மம் மாயன்றது இல்லையா அப்படின்னு. அவனுக்கு இல்லைன்னா நமக்கு இருக்குது. அப்ப நமக்கு இருக்கிறதுனால துன்பம், அவனுக்கு இல்லாதனால அவனுக்கு இன்பம். இப்படி இப்படி 8ஐயுமே நீங்க அந்த 8 குணத்தை சொல்ல 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 அவனுடைய மேன்மை தெரியும், நம்மளுடைய கீழ்மை தெரியும். இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பிரச்சனை? பிரச்சனையே அந்த இடத்துல முடிஞ்சிரு வச்சுங்க. நான் இப்படித்தான், எனக்கு இந்த தகுதி தான் இருக்கு, எனக்கு இந்த நிலை தான் இருக்கு அப்படின்னு நம்ம தனக்குத்தானே ஒருவர் தற்சோதனை, அந்த தற்சோதனை செய்து கொண்டால் அவனுக்கு அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சு வராது. அப்ப அந்த தற்சோதனை எப்படி சொன்னா, இறைவனை முன்னிறுத்தி நம்ம செய்யணும். அந்த இறைவனை முன்னிறுத்தி செய்யும் போது, தற்சோதனை செய்யும் போது நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவை அருமையாக விநாயகர் அவள பாருங்க, என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து அப்படின்னாங்க. நம்மளை தெரிஞ்சுக்கணும் நம்மளால முடியாதுங்க. அது சிவபெருமான் எப்பா நீ இப்படித்தான் அப்படின்னு அவர் நமக்கு சொன்னாலுடைய நம்மளை பத்தி நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எவ்வளவு கீழே இருக்கோம் அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். நம்மளை பத்தி அவர் அறிவித்தாலுடைய நம்மளை பத்தி நமக்கு தெரியாது. அதான் தன்னை அறிந்தால் தன் தலைவனை அறியலாம்னாங்க. தன்னை அறிதலும் தன்னுடைய தலைவனை அறியலும் ஒரே நேரத்தில் நிகழுமா பாருங்க. தன்னை அறிஞ்சிட்டாக அடுத்த கணத்தை இறைவனை அவர்கள் உணர்வார்கள். அதான் முக்கியம். அடுத்ததாக இந்த அருமையான இந்த திருப்பதிகத்தை வாய்மொழியால், தன்னுடைய வாக்குகளால், நல்ல இசையால் யாரெல்லாம் இறைவனை ஏற்றி போற்றி இந்த தேவார பாடலை பாடுகிறார்களோ அவர்கள் இமையோர் தேவர்களுக்கு தலைவராவார். இதுக்கு மேல என்ன வேணும்? தேவர்களுக்கு தலைவர் யாருங்க? இந்திரன். இந்திரன் தேவராஜன் சொல்ல, தேவர்களுக்கு ராஜன் இந்திரன். இந்திரனுடைய நிலை இருக்குங்களா. இப்போ உலகத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம்ல, உலகத்துல சுகபோகங்களை எல்லாருமே கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அது உலகியல் சார்பு. எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். உலகியல் இன்பங்கள். இந்த உலகியல் இன்பங்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா அவர் தான் இந்திரன். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அப்போ எல்லா விதமான இன்பங்களையும் அடைவார்கள் என்பதை இங்கு திருஞான சம்பந்த பெருமான் அருள்கின்றார். நல்லா பாருங்க, நல்ல மெய்ஞானம் கொண்ட ஆன்மா இந்த பதிகத்தை பாடும்போது அவர்களுடைய காலடியில் இந்த உலகியல் இன்பங்கள் கிடக்கும். அவங்க அதை பொருட்டா பார்க்க மாட்டாங்க. அதான் உண்மை. இதுக்கு பொருள் நீங்கள் அவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி அருமையான இந்த திருப்பதிகத்தை திருஞான சம்பந்த பெருமானுடைய பொன்னார் திருவடியை வணங்கி நாம் முருகநாத பெருமானுடைய மலரடிக்கும் திரு மங்களக்குடி பெருமான் திருவடிக்கும் விண்ணப்பிப்போமாக.